டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பேக்கரிகளில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான காஜா பூரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த காஜா பூரியை நம்மளுடைய நீண்ட நாள் சப்ஸ்கிரைபர் மணி சூர்யா அவங்க தான் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் உங்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த காஜா பூரி வீடியோ. இந்த பூரி பார்த்திங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அந்த இனிப்போடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளவு அருமையாக இருக்கும். இந்த காஜா பூரியில் அந்த லேயர் லேயராக வர்றது நிறைய பேருக்கு சரியாக வராது. அது ஏன் வரலை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் சிம்பிளாக காஜா பூரி தான் செய்ய போகிறோம். அதுக்கு மாவு ரெடி பண்ணணும். அது ஒரு மிக்சிங் பவுல் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதில் ஒரே ஒரு கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு கப்புன்னா ஒரு 150 கிராம் வரும். 2 பிஞ்சு தூள் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெய்யிலே இந்த மாவு நல்லா விரவி கொடுங்க. எல்லா மாவுலையும் படுற மாதிரி நெய்யை அப்படியே பிசைஞ்சு விடுங்க. இப்போ நெய் போட்டு நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. நெய் பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி பிடிக்கும்போது நல்லா கெட்டியாக வரணும். உதுத்து விடும்போது நல்லா உதிரியாக வரணும். இப்போ இதில் ஒரு 50 ml தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். நெய் நம்ம கூடுதலாக சேர்த்துருக்கனால தண்ணி தேவை தகுந்தாப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறணும். ஒரு 50 ml சேர்த்துருக்கோம். அதை வச்சு பிசைஞ்சிட்டு அப்புறம் நம்ம தேவைன்னா தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூன் அளவு இருந்தால் போதும். மாவு நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவோம் அது போல் பிசைஞ்சிடணும். நல்லா பிசைஞ்சாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். விரல் வச்சா இல்லையே சப்பாத்தி அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு பச்சரிசி மாவு தான் எடுத்துருக்கோம். பச்சரிசி மாவில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துக்குவோம். நெய் சேர்த்துட்டு இந்த பச்சரிசி மாவையும் இந்த நெய்யை நல்லா கலந்து விடுங்க. நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா அரிசி மாவையும் நெய்யையும் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி திக்கான பேஸ்ட் மாதிரி கலந்தாச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நமக்கு அரை மணி நேரம் மாவு நல்லா ஊறிடுச்சு. ஊறின உடனே ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மேல் மாவை உள்ளுக்கு அமுத்தி விட்டு அப்படியே உருண்டை போட்டுக்கலாம். நல்லா நைஸாக மாவு ஊறி வந்துருச்சு. நல்லா இது மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு உருட்டிக்கலாம். அப்படியே எடுத்து கட்டிங் டேபிளில் வச்சுட்டு இதை நம்ம 2 உருண்டையாக எடுக்க போகிறோம். பாதி பாதியாக பிரிச்சிடலாம். பாதி பாதியாக பிரிச்சுட்டு உருண்டையாக உருட்டிடலாம். 2 உருண்டையாக எடுத்துருக்கோம்ல அதில் ஒரு உருண்டை எடுத்துட்டு நல்லா வட்டம் பண்ணுங்க. அடுத்து சப்பாத்தி கட்டையை வச்சு நைஸாக தேய்ச்சிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் நைஸாக தேய்ச்சி விடுங்க. திருப்பி போட்டு மறுபடியும் நல்லா இழுத்து கொஞ்சம் நைஸானதாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா இலசாக தேய்ச்சாச்சு. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இலசாக தேய்ச்சாச்சு. இது அப்படியே தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம இன்னொரு உருண்டை வச்சுருக்கோம்ல அதையும் நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ ரெண்டாவதும் தேய்ச்சாச்சு. நல்லா நைஸாக தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே பேஸ்ட்டு கலந்து வச்சுருந்தோம்ல அரிசி மாவு பேஸ்ட்டு அதை எடுத்துட்டு இது மேலே நல்லா தடவி விடுங்க. அரிசி மாவு பேஸ்ட்டே தடவிக்காங்க, மைதா மாவு வேண்டாம். இப்போ இந்த காஜா பூரியில் நமக்கு அந்த லேயராக வர்றதில் ரொம்ப முக்கியமானது இந்த அரிசி மாவும் நெய்யும் கலந்த பேஸ்ட்டு தான். இதை கலந்து நல்லா உள்ளே தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுதான் நமக்கு லேயராக கிடைக்கும். இது 1வது டிப்ஸு. அடுத்து இன்னொரு டிப்ஸு முக்கியமானது இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். பேஸ்ட்டு நல்லா தடவியாச்சு. தடவின பிறகு நம்ம ஏற்கனவே ஒரு பீஸ் தடவி வச்சுருக்கோம்ல அதை மேலே வச்சிடலாம். மேலே வச்சுட்டு லேசாக மட்டும் அப்படியேவும் பரப்பி விடுங்க. கார்னர் எடுத்து அப்படி மெதுவாக சுருட்ட ஆரம்பிச்சிடலாம். லேசாக ஒன்று போல் இப்படி எடுத்து வச்சுட்டு அப்படியே நம்ம ரோல் பண்ணிடலாம். அப்படியே ரோல் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ரோல் பண்ணிவிட்டு இந்த கார்னரை மட்டும் நல்லா ஒட்டி விட்ருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ரோல் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு லேசாக அப்படி ரோல் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்துகிட்டு இந்த கார்னரை மட்டும் லேசாக கழிச்சு விட்ருங்க. அதேமாரி இந்த சைடு கார்னரையும் லேசாக கழிச்சு விட்ருங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸும் ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு விட்டு அப்படியே கட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதுபோல் மீதம் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. கட் பண்ண துண்டு வந்து இந்த மாதிரி இருக்கணும், நல்லா லேயரு, நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி லேயராக இருக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணதில் ஒரு பீஸை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஜாயிண்ட் பீஸை மட்டும் அடியில் வச்சுக்கோங்க. அடியில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் ஏதாவது வச்சுக்கோங்க, பிளாட்டான பாத்திரத்தை வச்சுக்கிட்டு லேசாக மட்டும் வச்சு ஒரே அழுத்து, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு அழுத்து மட்டும் அழுத்திடுங்க. அழுத்திட்டு அப்படியே எடுத்துருங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த லேயர் வந்து உடையாமல் அந்த ரவுண்டு நல்லா தெரியணும். இப்போ இதை எடுத்து தனியாக அப்படியேவும் தட்டில் வச்சிடலாம். இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாமல் பூரிக்கட்டையை வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா அதோட அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால திரும்ப நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது நமக்கு லேயரே வராது, எல்லாமே சேர்ந்து ஒரே மாவு மாதிரி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி ஒரே ப்ரெஸ்ஸில் லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே போதுமானது, நமக்கு லேயர் சூப்பராக கிடைக்கும். இப்போ காஜா பூரி ரெடி பண்ணுறதுக்கு மாவெல்லாம் ரெடி பண்ணி சூப்பராக தேய்ச்சி தட்டில் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். வாங்க இதை எவ்வளோ பக்குவமாக பொரிக்கணும்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து சின்னதாக ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு 1 கப்பு ஜீனி எடுத்துருக்கோம், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/4 கிலோ. இதில் ஒரு 50 ml தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி 50 ml சேர்த்துட்டு ஜீனி நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரட்டும். ஜீனி நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துருச்சு. பாகோட பக்குவம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எடுத்து பார்க்கும்போது லேசான பிசுபிசுப்பு பதம் இருந்தால் போதும். லேசாக அந்த மாதிரி நம்ம விரல் ஒட்டுத அளவுக்கு பிசுபிசுப்பாக இருந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக பக்கத்து அடுப்பில் வச்சிடலாம். அடுத்து இந்த கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடு பார்த்தீங்கன்னா மிதமாக தான் இருக்கணும். அடுப்பும் அதேமாதிரி மிதமாக தான் இருக்கணும். ரொம்ப ஹெவியான சூடு ஆய் வறக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மிதமான சூடில் நம்ம காஜா பூரி தேய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். மெதுவாக அந்த மாதிரி லேசான பபுள்ஸ் வர அளவுக்கு சூடு இருந்தால் போதும். எண்ணெயோட சூடு இதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பூரி பார்த்தீங்கன்னா வேகமாக பொரிஞ்சிரும், லேயராக கிடைக்காது. அதனால் எண்ணெயோட சூடு இந்த அளவுக்கு கரெக்டாக இருந்தாலே போதும். இப்போ நம்ம ஒரு 8 பீஸ் உள்ளே சேர்த்துருக்கோம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம புரட்டி விட எதுவும் தேவையில்லை, அதுவே கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே நல்லா மிதந்து மேலே வந்துடும். இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. 2 நிமிஷத்தில் அந்த சைடு லேசாக பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி விடுங்க. இந்த பக்கம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். எல்லாத்தையுமே திருப்பி விட்டுருங்க. இப்போ நம்ம திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. மறுபடியும் ஒருக்க திருப்பி விடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேசாக ப்ரௌனாக பொரிஞ்சு வந்திருக்கும். அப்படியே திருப்பி விட்டுடலாம் எல்லாத்தையும். இந்த பக்கம் நல்லா அந்த ஒயிட்டாக இருக்க பக்கம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 நிமிஷம் ஆச்சு. நல்லா சலசலப்பெல்லாம் குறைஞ்சி சூப்பராக பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துடலாம். அப்படியே லேசாக அந்த ஜல்லிக்கரண்டிலேருந்து எண்ணெய் வடியட்டும் அப்படியேவும். இப்போ நல்லா மொறுன்னு பொரிஞ்ச அந்த பூரி எடுத்துகிட்டு வந்து இங்கே வெதுப்பான பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பாகுக்குள்ளே எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. இப்போ பாகில் சேர்த்துட்டு அப்படியே ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம். பாகும் நமக்கு சூடாக இருக்குது, அதே மாதிரி பூரியும் நமக்கு சூடாக இருக்குது. அதனால் பாகு நல்லா குடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த பாகில் இருந்தாலே போதுமானது. அப்படியே வெளியில் எடுத்துடலாம். இப்போ மீதமுள்ள பூரியையும் இதே மாதிரி மிதமான சூட்டில் வச்சு பொரித்து பாகில் போட்டு முக்கி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான காஜா பூரி தயாராகிரும். நல்லா மொறுன்னு பாகு நல்லா உறிஞ்சு அருமையாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ருப்போம், ஆனால் அது எப்படி செய்கிறது, என்ன மெத்தடில் கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஆனால் நம்ம சொன்ன மெத்தடில் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கும் கரெக்டாக வரும். இது போல் காஜா பூரி நீங்களும் சூப்பராக செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.